அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மணி 3 ஆக போது. புர்காலாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இன்றைக்கி வெளியே போகலான்னு இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமாவும் வந்து நாகூர் போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ கிளம்பி புர்காவெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. அம்மா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ரெடி ஆகிட்டாலே வந்து ஒன்ஸ் வந்து வீடு அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கிளம்பி ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாசலில் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாசலோட வியூ ஜஸ்ட் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். மாமாவும் வந்து கார் வந்துடுச்சு அழைக்கிறதுக்கு. அதோட காரில் ஏறி நாங்கள் உட்காந்துட்டோம். செம்மையாக ஹாட்டாக இருக்கிறதுனால ஏசி போட்டுக்கிட்டோம். பீச்சுக்கெலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ காரைக்கால் நாகூருக்கு போகிறதுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு வழி இங்கே ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஆற்றங்கரை வழியாக போனாக்கா ஷார்ட்கட்டில் சீக்கிரமாக போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குன்னு காரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ரூட் வழியாக போயிட்டு இருக்காங்க. நாகூரில் பார்த்தீங்கன்னா தர்காக்கு வந்து மாமியும் வந்து எப்போ ஃபாரின்லேருந்து எப்போ வந்தாலும் வந்து போவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸில் எப்போயாவது ஒன்ஸ் தான் இந்தியா வருவாங்க. வரும்போது வந்து நாகூருக்கு போகிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எங்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து சேர்ந்து அவங்களோட போயிருந்தோம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ எதுவும் யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வந்திருந்தாங்க காரில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ ட்ரீஸ்லாம் அங்கங்கே இருக்க சூரிய வெளிச்சத்துக்கும் அதுக்கும் பார்க்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். காரைக்கால் சைடு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாகூருக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு நாகூர் தர்கா உள்ள வியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தர்காக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செப்பல்லாம் வந்து ஒரு இடத்துல போகிறதுக்கு வந்து தனியாக டோக்கன் மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அது இந்த இடம் தான். ஸோ நாங்களும் வந்து அதுக்கு டோக்கன் பில் கட்டிட்டு நம்மளோட போட்டிருக்க ஸ்லிப்பர் சேஃபாக வச்சுக்கணுங்கிறதுனால வந்து டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போட்டு இது பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸில் ஒலிபெருக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் அம்மா மாமியும் வந்து ஃப்ரெண்டில் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்மளும் வந்து உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் அதெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து பாபாலாம் அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாசின் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து எப்போயாச்சும் வரும்போது இங்கே இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹேண்ட்பேக்ஸு, கிளிப்ஸ் அந்த மாதிரி நிறையா திங்ஸ்லாம் வந்து இங்கே ஒரு கடை லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் டாய்ஸ், சின்ன பசங்களுக்கான டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக தான், ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு அமைதியாக. ஸோ அந்த டயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வாசலில் வந்துட்டோம். அடுத்து இன்னொரு வாசல் இது. அம்மாவும் மாமியும் ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த இடத்துல வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இது அந்த தர்காவுடைய உள்பக்கம் உள்ள இடம் இது. ஸோ இந்த சைடில் உட்காந்தான் வந்து அம்மா, நான், மாமி எல்லாம் உட்காந்து யாசின்லாம் ஓதுனாங்க. ஸோ உள்ள ஒரு பாபா இருக்காங்க.
இதெல்லாம் இது ஒரு அடக்க ஸ்தலம் இது இங்கே. ஸோ இங்கே அவங்களுடைய கபர்ஸ்தான்லாம் உள்ளே இருக்குது. இந்த ஜன்னலுக்கு பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா குரானுடைய ஆயத்துக்கள் இதெல்லாம் வந்து மேலே வந்து சீலிங் மேலே எழுதியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் போய் அம்மா வந்து ஒரு ஓதுற கித்தாபு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திக்ரு செய்கிற தஸ்மணி, அப்புறம் வந்து மன்சில் ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஏதோ பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு இந்த பாட்டில் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலான்னு முடிவு பண்ணோம். வெளியே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸு, அப்புறம் பப்பாயான்னு சொல்லி கடையில் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மினி சமோசா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாகூர் ஃபேமஸ் வாடா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வாடாவில் பார்த்தீங்கன்னா இறால்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு சைடிஷாக வந்து ஃப்ரைடு ஆனியன் மசாலா போட்ட ஆனியன் கொடுப்பாங்க. அதோடு அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பாருங்கள் ஃப்ரைடு ஆனியன் வச்சு கொடுக்குறாங்க. எப்போதுமே வாடான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். அதனால் வந்து நான், மாமா, மாமி, அம்மா எல்லாருமே வந்து வாடை வாங்கி சாப்பிட்டோம். போய் பார்த்தா தெரியும் நிறைய வெங்காயம் இருக்குது. அதில் வந்து அந்த வாடாக்குள்ளே ஜஸ்ட் ஒரே ஒரு இறால் மட்டும் அதில் வச்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வாங்கி குடித்தோம் வாடை சாப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமி புர்கா வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஃபேன்சியாக உள்ள சாலு புர்காலாம் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க திருப்பி மறுபடியும் சிங்கப்பூர் போகணுங்கிற காரணத்தினால பார்த்து புர்காலாம் வந்து ஆர்டர் பண்ணி அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி நைட்டு சப்பாத்தி